அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவரிஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஹகத்வஜாய வித்மகே ககசஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நெக்ஸன் டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி மகா பெயர்ச்சி, சனி பகவானுடைய தாக்கம் மிக சிறப்பானதும் கூட. அதே விதத்தில் பல விஷயங்களை, பல பாட படிப்பினைகளை புகட்டக்கூடியவர் பாவக்கிரகம். பாவக்கிரகங்கள் ராகு, கேது, சனி பகவான், சூரியன், செவ்வாய், தேய்பிறை, சந்திரன், இது மாதிரி நம்ம சொல்லுவோம். அதில் சனி பகவானுடைய தாக்கம் மிக அற்புதமானதுங்க. ஆனால் சனி கொடுக்க எவர் தடுப்பார்? ஈசன் அருள், ஈசனுடைய பட்டம் பெற்றவர் அல்லவா? ஈசனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு கூட வரலாறு உண்டு. அப்பேற்பட்ட சனி பகவான் தாக்கத்திலிருந்து நம்மலாம் எப்படி தப்பிக்கிறது? கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கள் அற்புதமான விஷயங்களை, மாற்றங்களை தரக்கூடிய விஷயம். உலகத்துக்கு ஜலராசியில் போகிறார். ஜலராசி மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகங்க. இந்த 12ஆம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நீர்நிலை சம்பந்தமான, நீரினால் வரக்கூடிய தொந்தரவு, ஏதாவது தொற்று வியாதி, இந்த மாதிரி சில பிரச்சனைகளை தரலாம். இது அவரவர் ஜனன ஜாதகத்தை பொறுத்து. இது சாதாரண நம்ம பயிற்சியாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள் மட்டும்தான். அப்போ மீனத்தில் உலகத்துக்கே பல நாடுகளுடைய நட்பு வட்டாரம் பெருகும். அதே சமயத்தில் சில விஷயங்கள் பகையாகவும் போகுங்க. ஒரு டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறது, உலக ஒற்றுமைக்காக பல விஷயங்கள் போர் விஷயமாக, பூமி அல்லது நெருப்பு, நீர், இந்த மாதிரி பஞ்சபூத விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, இதெல்லாம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடியவர். மெதுவாக பயணிக்கக்கூடியவர், மந்தக்கிரகன் அப்படின்னு பேர். அப்பேற்பட்ட சனி பகவான் பல விஷயங்களை நமக்கு, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம், ஏற்றம், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது, என்னென்ன காலதாமதமாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2025 மார்ச் 29 சனிக்கிழமையே பெயரக்கூடிய இந்த அற்புதமான பயிற்சி இரவு நேரம் 9:44 பூரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசிக்கு தன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து குரு பகவானுடைய இடமான மீனத்துக்கு பெயர்கிறார். அற்புதமான பயிற்சிங்க. குரு இடத்துக்கு சனி பகவான் போகிறதே சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனாலும் இன்னும் 3 பயிற்சி இருக்கிற ஆகியது குரு பயிற்சியெல்லாம் இருக்கிறனால சனி பகவானுடைய சப்போர்ட்டில் எப்படியெல்லாம் கிரகங்கள் பேசும், பாவக நிலை மாற்றம் ஏற்படும், உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத துல்லியமாக பரிகாரத்துடன் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, கண்டிப்பாக அதற்கு பதில் தருகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மேசராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி இந்த 2.5 ஆண்டுகள் எப்படியெல்லாம் உங்களுக்கு பலாபலனை தருகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். வேகம், விவேகம் 2 குணமே உங்ககிட்ட இருக்குங்க. அனுசரணை உண்டு. எதையுமே ஆதிக்கமாக செய்யணும், முதன்மையாக செஞ்சு பழகணும் அப்படிங்கிற ஒரு வேகம் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். மேசராசிக்கு நிறைய விருந்தோம்பல் தன்மை உண்டுங்க. எதையுமே பக்குவமாக நடக்கக்கூடியவங்க, விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவரை நீங்கள் தான் முன்னணிங்க. நட்பு வட்டாரத்தில் எண்ணிக்கை, எப்படி பேசணும் பழகணும் எண்ணி எண்ணி பழகுவீங்க. இவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு அளவோடு பழகக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்ல விதத்தில் இனி வரும் காலம் போகும். மேசராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி என்ன பலனை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயசனியாக உங்களுக்கு பிரவேசிக்கிறார் மீனத்தில் சனி பகவான். அதாவது காலதேவனுக்கு முதல் ராசி, முதல் பாவகம் மேசம்தாங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம்,
10, 11க்கு உடையவன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மகரத்திற்கும் கும்பத்துக்கும் உடையவங்க. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம், சுகஸ்தானம், லாபஸ்தானம், பணவரவை சொல்லக்கூடிய 11ஆம் ஸ்தானத்துக்கு உரியவர் சனி பகவானுங்க. இவர் 12இல் மறையறுகிறார். அப்போ மறையக்கூடிய காலகட்டம் மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னா, சில விஷயங்களை தடை தாமதம் விரயத்தை கொடுப்பார். என்னென்ன விரயம் கொடுப்பார்? சனி பகவானுடைய பார்வை என்னன்னா 3, 7, 11. அப்போ நமக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் 2025இல் குரு பெயர்ச்சி இருக்குது, ராகுகேது பெயர்ச்சி இருக்குது. அப்போ இத்தனை நம்ம பார்த்துக்கணும். இது கோச்சார பலன்தான். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவான், சனி கிரகம் எங்கே இருக்குது, எந்த பாவகத்தில், லக்னத்திற்கு, அதே போல் தசாபுத்தி என்னன்னு பார்த்துக்கணும். மேசராசிக்கு விரயத்துக்கு போகிறனால அதிகமான முதலீடு செய்ய வேண்டாம். புதிய தொழில் செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதிக முதலீடு போட்டு தொழில் செய்ய வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறிய தாமதங்கள் வரும், தடைகள் வரலாம். இடமாற்றம் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் வரும். ஏன்னா வெளிகிரகம் அதர் பாசை யாருன்னா சனி பகவான் தாங்க. 3 நட்சத்திரத்துக்கும் வேறு வேறமான தசாபுத்தி நடக்கும் அல்லவா? அப்போ அந்த தசாநாதன் உங்களுக்கு சனி பகவானுக்கு ஃபேவரலாக இருக்கணும், உபயோகமாக இருக்கணும், நட்பாக இருக்கணும். பகை பெற்றோ பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது, கவனிக்கணும். அப்போ ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஆண்டுதோறும் பெயரக்கூடிய காலகட்டத்தில் 2.5 ஆண்டு அதிகமான வருடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மேசராசிக்கு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். சொந்த பந்தம், நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் 6 மாதத்திற்கு 8 மாதத்திற்கு 1 வருடத்துக்கு ஒரு தடக்க பல விஷயங்களை மாறி மாறி செயல்படக்கூடிய அமைப்பை கொடுக்கும். 2.5 ஆண்டு ஒரே மாதிரி இருக்காது, பயப்பட வேண்டாம். சில விஷயங்கள் ஜாதகங்க ரீதியாக பல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு கண் இமைக்கும் நொடியில் பல யுகங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை மனிதருக்கு உண்டும்பாங்க. அதற்கு யார் சப்போர்ட்னா இறை சக்தி. நல்ல ஒரு இறை மார்க்கம், இறை சக்தி அனுக்கிரகம் இருந்தால் ஜெயிக்கலாம். அப்போ விரயமாக நம்ம என்ன செய்வோம்? பொருளாதாரத்தை கவனமாக இருக்கணும். பணத்தை கரெக்டாக கொஞ்சம் சிக்கனமாக கையாளணும். எதற்கு செய்கிறோம், என்னத்துக்காக இதை உபயோகிக்கிறோம், என்ன விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் யோசித்து கணக்கு வழக்கு போட்டு அந்த மாதிரி நம்ம சிக்கனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு விரயம் ஆகாது. குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதில் பயம் இல்லை. நிறைய மார்க் வாங்கும். உங்களுடைய பிள்ளைகள் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இறக்கம் உண்டு. புதிய முயற்சிக்கு கவனம் தேவை. திருமணம் தடை தாமதம். குரு பகவானுடைய பெயர்ச்சி மாற்றங்கள்லாம் வைத்து குரு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திருமண யோகத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். சுப விரயங்கள் செஞ்சுக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுப விரயம் எதுக்கு செய்கிறோம்? அடுத்த ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு புதிய வரவை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சுப விரயம்ங்கிறோம். அப்போ வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் இஎம்ஐ கட்டுற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அதற்கு நீங்கள் கட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கணும். அப்போ வருமானம் இருந்தால் தான் கட்ட முடியும். இதை நீங்கள் யோசிச்சுக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே மேசராசிக்காரர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது. நமக்கு எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்போ அதை நீங்கள் விளக்கமாக கேட்டுக்கலாம். உங்களுக்கான பரிகாரம், காவல் தெய்வம், ஈட்டி, கம்பு, வேல் இது மாதிரி வச்சுருக்கக்கூடிய காவல் தெய்வம் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். நீர்நிலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் போங்க, அங்கே வழிபாடு எடுங்க, அற்புதமாக இருக்கும். மலைக்கோயில் அப்படிங்கும் பொழுது, மலை அப்படின்னா குன்று அல்லது மலையில் இருக்கக்கூடிய சிவன் மலை நீங்கள் போய் வழிபாடு எடுத்துகிட்டு வரலாம். இந்த 2.5 ஆண்டுக்கு ஒரு 2 தடவை போய் வழிபாடு எடுங்க. நல்லா தியானம் பண்ணுங்க, மன அமைதியை ஏற்படுத்தும். சிந்தனையை சிதற விடாமல் பார்த்துக்கணும். மேசராசி கவனமாக இருங்க. மற்ற கிரக சப்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்க உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.